வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி மலாய் கோப்தா பண்ண போகிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடாயில் வெண்ணெய் போடுறேன். வெண்ணெய் உருக ஆரம்பித்ததும் பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒரு 4, மிளகு ஒரு 7-8, 2 ஏலக்காய், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 போடுறேன், வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, இப்போ ஒரு துண்டு இஞ்சி போடுறேன், 5 பல்லு பூண்டு, இப்போ மீடியம் சைஸ் தக்காளி பழம் 3 நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போடுறேன். அடுத்தது மஞ்சள் பொடி குட்டி ஸ்பூனால் 1 போட்டேன். அதேமாரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, உப்பு 1 டீஸ்பூன், பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒட்டை கலரி இருக்கு சேர்த்தாப்புல. இப்போ ஒரு மூடி வைக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் ஆறுனதும் அரைக்கணும். இப்போ கோப்தா பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். பன்னீர் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் போடுறேன். பன்னீர் வந்து 200 கிராம். அப்புறம் பச்சை மிளகாய் 4 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன். தண்ணி விடாமல் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். பால் மாதிரி உருட்டணும். கோப்தா நல்லா பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு பாலாக எடுத்து இங்கே மைதா மாவு வச்சுருக்கேன், இதில் நல்லா கோட் பண்ணிப்போம். கடாயில் ஆயில் வச்சுருக்கேன், சூடாகிடுத்து. சிம்மிலேயே வச்சு கோல்டன் ப்ரௌனுக்கு எடுக்கணும். இப்போ லைட்டாக கலரி விடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுத்து. உடனே கலரிலாம் கலைஞ்சி போயிடும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுத்து, எடுத்துடுறேன். எல்லாத்தையும் இது மாதிரி பொரித்து வச்சுக்கணும். எல்லா கோப்தாவும் இந்த கலருக்கு பொரித்து வச்சுருக்கேன். இப்போ வதக்கினதெல்லாம் மிக்சியில் போட்டிருக்கேன். மிக்சி ஜாரில் அரைச்சின்னு வந்துடுறேன்.
நல்லா திக்காக அரைச்சப்பறம் இன்னும் கொஞ்சம் லிக்விடு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறேன். வெண்ணெய் அரை சின்ன ஸ்பூனால் அரை போட்டிருக்கேன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கலராக வரும். அரைச்ச கிரேவியை போட்டுடுறேன். இப்போ கரம் மசாலா சின்ன டீஸ்பூனால் ஒன்று போடுறேன். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வைக்கிறேன். இப்போ இந்த கிரேவி எடுத்து இந்த பாலில் போடலாம். இது மேலே சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி போடுறேன். கஸ்தூரி மேத்தி வேணுன்னா கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கட் பண்ணி பார்க்குறேன். சுவையான மலாய் கோப்தா ரெடி. இது வந்து சப்பாத்தி, நான் அதுக்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள்